யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் 8/7/1995 அன்று மாலை 17:20 விசாகம் 2ஆம் மாதம் தனுசு லக்னம் துலாம் ராசியிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 30வது வயது நடப்பில் இருக்கிறது. புதன் திசை புதன் புத்தி நடப்பில் இருக்கிறது. அதாவது தனுசு லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய திசை புதனுடைய புத்தி 7ஆம் இடத்திலே இருந்து நடத்துகிறது. முக்கியமாக பாதகாதிபதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்திற்காகவே இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன். அதாவது இந்த ஜாதகத்திலே 7லே புதன் பாதகாதிபதி வளர்த்து விட்டார், லக்னாதிபதி பலம் குறைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாதகாதிபதி எவ்வகையிலே பலனை செய்வார், நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு. அதாவது இந்த ஜாதகருக்கு வரம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. படித்த பெண்களாகவே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜாதகர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த வரனை தட்டி தட்டி செல்கிறது. திருமணம் இந்த ஜாதகரே தடை செய்து கொண்டு வருகிறார். தற்போது இந்த திருமணத்தை இவரே தடை செய்து கொண்டே வருகிறார், ஜாதகரே செய்கிறார். இது எதனால் என்று பார்ப்போம். அதாவது புதன் திசை புதன் புத்தி நடக்கும்போது இந்த புத பகவான் திருமணத்தை நடத்துவதற்கு சிறப்பாக இருக்கின்றார். திருமணத்தை மிக விரைவில் நடக்க வேண்டும் என்று திசா புத்தி நடத்துகிறது. இந்த பாதகாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, அவர் திருமணத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஜாதகராகிய லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். காலச்சக்கரத்துக்கு 8, 7ஆம் இடத்துக்கு 6 என்ற ஒரு பாவத்திலே போய் அமர்ந்து விடுகிறார். அப்போது இந்த புதன் தருகின்ற பலனை ஜாதகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்கிறது, இந்த மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, நட சரியில்லை, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வரார். அதாவது எந்த ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது அந்த திருமணம் சிறப்பை தராது, ஒற்றுமையாக இருக்க முடியாது, திருமணம் நடைபெறுவது கடினம். இது பேசிக் விதி. ஆனால் நம்ம பாதகாதிபதி என்ற கண்ணோட்டத்தில் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம். அவர் பாதகத்தை செய்வதற்கு இல்லை, எந்த கிரகமும் பொதுவாக பாதகத்தை செய்வது, அதாவது தீய பலனை கொடுப்பதற்கு மேக்சிமம் கிடையாது. அப்படி நடக்குது அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்ம பலனால் அது நடக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டாம். அப்போ பாதகாதிபதி பாதகத்தை செய்கிறார். சில நண்பர்கள் சொல்வார்கள் இல்லையா, 7லே இருந்து பாதகாதிபதி வளர்த்து விட்டார், அப்போ பாதகாதிபதியோட திசாபுத்தி நடக்கும்போது திருமணம் தடைபடும் அப்படின்னு சொல்வது தவறு என்று என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த பதிவை பதிவிடுகிறேன். ஆனால் இந்த புதன் திருமணத்தை நடத்துவதற்கு தோதாக இருக்கின்ற ரெடியா இருக்கிறார். ஆனால் அந்த திருமணத்தை ஜாதகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியே வந்துகிட்டே இருக்குது, சும்மா தடை 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 தடை. அப்ப இது எப்படி சொல்றது, பாதகாதிபதியால் தடை ஏற்படுகிறதா அல்லது லக்னாதிபதியோட தடை ஏற்படுகிறதா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருந்துட்டா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். பொண்ணு ரெடியா இருக்குது, இருந்தாலும் சம்மதிச்சாதான் தாலி கட்ட முடியும். இந்த ஜாதகர் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்றார், ஏதோ ஒன்று சொல்றாரு, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். அப்புறம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தாலி கட்டக்கூடியவர் திருமணத்துக்கு ரெடியாக இருந்தால்தான் அந்த சம்பவம் நடைபெறும். ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருந்தாலும் கூட அந்த யோகத்தை அனுபவிக்கும் வகையில் லக்னாதிபதி இருந்தால்தான் அந்த யோகத்தை ஜாதகர் அனுபவிப்பார் என்ற விதியோடு ஒத்து போகிறது இல்லைங்களா. அதே போல் பார்வை, கிரகங்களுடைய பார்வை
எடுத்து பலன் சொல்கிறோம். அந்த பலன் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க குருநாதர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அது போல் சொல்கிறாங்க. உண்மைதான் அது இல்லையா? இப்போ 9ஆம் அதிபதியாகிய தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரியன் 7 இருக்கார். அவர் பாவ ரீதியாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது வேற விஷயம். இப்போ புதன் சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து சுபகிரகம், புதனும் சுபகிரகம் தான். ஆனால் ராசி கட்டத்தின்படி தான் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் இவர்கள் சுக்கிரன் பார்வை என்பது லக்னத்துக்கு விழுகிறது, புதனுடைய பார்வையும் லக்னத்தில் விழுகிறது, திருமணம் ஆகவில்லை இல்லைங்களா? அதே போல இந்த பார்வை பெறக்கூடிய வகையிலே லக்னாதிபதி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மட்டும் பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். அதில் ஒரு பலனும் கிடைக்காது இல்லைங்களா? இதே போல ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வையும் பலன் எடுத்து சொல்கின்ற போது மிகவும் துல்லியமாக வரும். அதாவது சனி செவ்வாய் பார்வை ஒரு பாவத்தை பார்க்கிறது என்றால் அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த பாவம் கெட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அந்த பலன் என்பது தவறாத்தான் போய் முடியும். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா அந்த குரு வலிமையாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிபதி 7க்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த குருவுடைய பார்வையினுடைய பலனை ஜாதகர் அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு சனி செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறது என்றால் 5ஆம் அதிபதி 5க்கு சாதகமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. அதே போல அந்த சனி செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் அந்த பாவத்திற்கு சாதகமாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இதில் அந்த பார்வையை பெற முடியாத அளவிற்கு அந்த 5ஆம் அதிபதி சென்று விட்டால் பிரச்சனைக்குரியதாக மாறும். மேலும் அந்த சனி செவ்வாய் வீடு கொடுத்தவன் பார்த்து தான் பலன் கூற முடியும் இல்லைங்களா? அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் பார்வை செய்கிறார்கள் 7ஆம் பார்வையாக. ஆனால் அந்த பார்வையை பெற முடியாத அளவிற்கு குரு பகவான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலும் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால் அந்த 7ஆம் பாவ காரகங்களை ஜாதகரால் அவ்வளோ எளிதில் பெற முடியாது என்று ஜோதிட ரீதியாக சொல்லிவிடலாம். மேலும் இவருக்கு திருமணம் என்ற ஒரு சம்பவம் நடைபெறுவது மிக கடினம். இறைவனா பார்த்து ஏதாவது வழி செய்தால்தான் உண்டு இல்லைங்களா? மேலும் இந்த ஜாதகத்திலே லக்ன புள்ளி மூல நட்சத்திரம் கேதோட சாரத்திலே அமையப்பெற்றிருக்குது. மேலும் இந்த கேது பாச பந்தத்துக்கு இடம் அளிப்பதில்லை. காரணம் என்னன்னா இந்த கேதோட காரகங்களை பாருங்கள். இந்த கேதோட காரகங்கள் என்பது எதையும் சுருக்குவது, அனைத்தும் பெரிதாக இருக்கிறதெல்லாம் சிறுசாக்குறது, துண்டிப்பது, சிதைப்பது, இது போன்ற காரகங்கள் தான் கேது பகவான் வைத்துள்ளார். மேலும் லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த ஜாதகர் அனுபவித்து கொண்டு வருகிறார். இதுவும் பூர்வ ஜென்ம கர்மா பலன்தான் என்றும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.